ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டுருக்கு? ஸோ நல்லா கொண்டு போயிட்டுருக்கீங்க. சம் லீடர்ஸ் எல்லாருமே, அதாவது கிரிப்டோவை அல்ட்ராவர்ஸாக ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்ச லீடர்ஸ் ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு காயின் கிடச்சி மினிமமாக ஒரு கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதை மேக்ஸிமம் ஒரு ஹை ரேட்டுக்கு சேல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் உள்ள போகும்போது யூபிட் காயின் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இனிஷியல் ஸ்டேஜ்ல எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆகல. ஸோ அப்போ கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்துச்சு. யூனிட்டி மெட்டால இருந்து டிராவல் பண்ணக்கூடிய பீப்புள் கிட்ட தான் இருந்துச்சு அப்போ யூபிட் காயின். ஸோ அப்போ ஒரு பெரிய இன்கம் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு பீப்புளுக்கு. பட் அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் வந்துட்டு அப்ப நான் பார்த்தேன். பட் அதே விஷயத்தை இன்னைக்கு நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்ப பாக்குறோம், நம்ம வித்ட்ரால் போட்டு அடுத்த செகண்டே நமக்கு வந்துருது. ஒரு மேக்ஸிமம் 5 minutes 1 hour 1/2 hourல அல்ட்ராவர்ஸ் காயின் ரிசீவ் ஆயிடுது. அதை இனிமேல் நம்ம கேஷ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, May 21st வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அல்ட்ராவர்ஸ் காயின்றது ஏன்னா இது கண்டிப்பா லான்ச் ஆகி ஆகணும், வந்துடும், கண்டிப்பா லான்ச் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இது டைரக்டா கொண்டு போயிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் பண்றதுக்கும் கம்யூனிட்டி மூலமா நல்லா ஒரு பாப்புலாரிட்டியை கிரியேட் பண்ணிட்டு ஒரு காயின் வந்துட்டு ஒரு டாப் ரேட்ல லிஸ்ட் அவுட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அல்ட்ராவர்ஸ் காயின் நம்ம உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கோம். லான்ச் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா $2 லான்ச் ஆச்சு இல்லைங்களா? ஒரு 5 minutes தான் இருந்துச்சு, 2.5 ஆச்சு. அப்ப எவ்வளவு பேரு லீடர்ஸ் உள்ள இருந்த நம்மளால ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு வந்து சரி ஒரு காயினை வாங்கி வச்சுட்டு ஏறுமா ஏறாதா அந்த மாதிரி ஒரு பல நாளா வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு இடத்துல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கண்டினியூஸா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வருது. அதுல வந்து அவங்க சொல்லி வச்ச மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அப்ப நம்ம இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நம்ம தவற விடுறது நிஜமான சொல்ல நம்மளோட அன்லைக்கினே நம்ம சொல்லலாம். அப்ப நாளா கூட கொஞ்சம் காயின் வாங்கினேன், மினிமமா தான் வாங்கினேன். பட் நான் இப்ப வருத்தப்படுறேன். நிறைய காயின் ஒரு 1 hourல ஒரு 10 lakhs போட்டா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அடுத்த 5 minutesல நமக்கு வந்துட்டு அது $5 ப்ராஃபிட் தானே. $2 லான்ச் ஆகி 2.5 3 ஒரு 2 daysல 3 ஆயிடுச்சு. அப்ப இதெல்லாம் எவ்வளவு ஒரு நமக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ அது இனிமேவும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ அல்ட்ராவர்ஸ் காயின் வந்து பாத்தீங்கன்னா 3ல இருக்கு. ரொம்ப சீக்கிரமா 3.5 வரப்போகுது. இதுல லீடர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் நீங்க வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம காயினை வாங்கி வச்சுக்கிறோம்னா வாங்கி வச்சுக்கலாம். ஸ்டேக்கிங் கொடுங்க. வரக்கூடிய இன்கம் உங்களுக்கு நீட்ஸ் இருக்கு, இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கேஷ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹோல்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல குறைஞ்சிட்டா என்ன மேம் பண்றது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி வேண்டாம். ஏன்னா காயின் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு, இனிமே குறையாது. எக்ஸ்சேஞ்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு காயின் வந்துட்டு குறையாது, சேஞ்சஸ் அதுல வராது. இன்னும் மேலதான் போகுமே ஒழிய கீழே வராது. எக்ஸ்சேஞ்சில் போய் லிஸ்ட் அவுட் ஆயிட்டு ஒரு ஹைக்கு போயிட்டு வேணா சம் சேஞ்சஸ் வரலாம். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள இருக்க நமக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் தான். சரிங்களா? எல்லா வகையிலுமே மிகப்பெரிய ஒரு லாபம் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம வித்ட்ரால் போட்டு வச்சிருக்கோம், இன்னும் 1 or 2 weeks இருந்தாலே அதுல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. 3.5 ஆச்சு அப்படின்னா அடுத்தது இந்த எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடியே phase 1 phase 2 phase 3 அந்த phase 4 அந்த மாதிரி வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்க லீடர்ஸ் ஓகே, வெரி குட், நீங்க நல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நார்மலா வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதுதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை சரியா யோசிச்சு கான்செப்டை புரிஞ்சு பயன்படுத்திக்கிற நபர்கள் கண்டிப்பா கிளவர்ஸ்னே சொல்லலாம், புத்திசாலிங்க. கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அல்ட்ராவர்ஸ் காயின் லான்ச் ஆகும்போது அது வரைக்கும் வெயிட் பண்ற பீப்புளுக்கும் கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல லாபம் இருக்கும். இல்ல எனக்கு ஃபியூச்சருக்காக நான் அசெட்லாம் எதுவும் நான் சேவ் பண்ணி வைக்கல, எனக்கு இன்னைக்கு கேஷ் வந்தா போதும் அப்படின்ற நபர்கள் அதுக்கும் இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம அப்படிதான் மேக்ஸிமம் நம்ம ரிட்டர்ன் எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு மந்த்லியோ இல்ல டெய்லியோ வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் நீங்க கரெக்டா எடுத்துட்டு இருக்கீங்க, எடுத்து கேஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கொண்டு போங்க. எல்லாருமே வந்து நல்லா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் லீடர்ஸ் பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. டூ வெல், ஆல் தி பெஸ்ட்.